சார் ரொம்ப சிறப்பான கேள்வி. ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறோம். அதாவது தேசிய கீதமாகட்டும் அல்லது வந்தே மாதரமாகட்டும் எந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம இந்த பிரஸ் கிளப்ல ஒரு கூட்டம் நடத்துறோங்க. இதில் நம்ம தேசிய கீதம் பாடலையே, பாடணும்னு அவசியம் இல்லை. நாம் ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் நடத்துறோம், அங்க தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் ஒரு கூட்டம் அதே மாதிரி தமிழ்நாடு சட்டசபையும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமும் தேசிய கீதத்தையும் பாட வேண்டிய அவசியம் இல்லை, வந்தே மாதரத்தையும் பாட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மத்திய அரசினுடைய ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க, அவங்க இதை பாடுறாங்கன்னா பாடலாம். அப்ப நம்ம குறுக்கீடு செய்யக்கூடாது, அதாங்க சட்டம். ஆனால் நம்ம அடிமைகள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரு? தமிழ்நாட்டோட அடிமைகள். தமிழ் இன உரிமை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதவர்கள். தொடர்ந்து சொல்கிறேன், இங்க இதெல்லாம் பாடணும்னு அவசியமே இல்லை, துணிஞ்சு முடிவெடுக்கலாம். நான் எதுவும் எங்க சட்டம் எங்க இருக்கு? எந்த சட்டம் சொல்லுது நீங்க தேசிய கீதம் பாடணும்ட்டு? எந்த சட்டம் சொல்லுது வந்தே மாதரம் பாடணும்ட்டு? நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தாயை வாழ்த்துவோம் என்பது நம்ம ஏற்றுக்கொண்டது. இங்க கூட நான் பாட மாட்டேன்னு ஏதாவது ஒருத்தர் சொன்னா அதை நீங்க சட்டப்படி தப்பு கிடையாது. ஆனால் இது நம்ம தமிழ் உணர்வு இருந்தால் சட்டமே தேவையில்லை, நம்ம பண்ணணும். இங்க நீங்கள் சொல்லுவதை முழுக்க ஏற்றுக்கொள்கிறோம். மன்னோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில அந்த வைஸ் சான்சலர் பண்ணது ரொம்ப மிக அயோக்கியத்தனமானது. அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை நிலத்தை வாங்கினது தமிழ்நாடு அரசு, கட்டடம் கட்டியது தமிழ்நாடு அரசு, அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கும் வைஸ் சான்சலருக்கும் சம்பளம் கொடுப்பது தமிழ்நாடு அரசு. இவர் டெல்லிக்கு காவடி தூக்கணும், அதை கடுமையாக கண்டிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அதை பத்தி யாரும் பேசல, அதான் எங்க குற்றம். யாரு? ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். நாங்க சொல்றதை ஏங்க சொல்ல மாட்டாங்க? எங்க நிகழ்ச்சியும் பாட மாட்டாங்க. நாங்க தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடுவோம், மீதி பாடக்கூட மாட்டோம். ஏன் முடிவெடுங்க, என்ன பண்ண முடியும்? எங்க சட்டம் இருக்கு? நீங்க எந்த சட்டமும் இல்லை. ஆனால் இவர்கள் அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்க? தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு போடுறாங்க. தேசிய கீதத்தை எத்தனை முறை பாடினா என்னன்றாங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாரு, யார் சொன்னாலும் சரி, அது சரி இல்லைன்றது எங்க கருத்துங்க. இதை தெளிவுபடுத்துறோம். அதனால சார் எனக்கு பாடுறவங்க நான் என்ன சொல்றேன்னா, அதாவது சார் தேசிய கீதத்தை விட ஒரு முக்கியத்துவம் தருவதற்காக இதை கொண்டு வருவதற்கு அவங்க உத்தியாக இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னாங்க, ஒரு எந்த தமிழ்நாடோ ஆந்திராவோ கேரளாவோ அல்லது எந்த ஒரு பள்ளிக்கூடமோ அல்லது நாங்க ஒரு கூட்டம் நடத்துறோம், நாளைக்கு இங்க நாங்க ஒரு கூட்டம் நடத்தினாலோ அந்த நிகழ்ச்சியில் தேசிய கீதத்தையோ வந்தே மாத்திரம் பாடணும்னு அவசியம் இல்லைங்க. தமிழ்தாய் வாழ்த்து கூட பாடணும்னு கம்பல்ஷன் கிடையாது. நாம தமிழ்தாய்க்கு மரியாதை செலுத்துகிறோம், அதனால் நாம் பாடுகிறோம். அதனால இதை தான் தெளிவுபடுத்தணும். இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட சட்டசபையில் அவர்கள் குறைந்தபட்சம் ஏற்கனவே மரபாக இருக்கிறது. அதனால தேசிய கீதத்தை நிறுத்த சொல்ல மரபு இருக்கு. அதனால மரபை மாற்ற வேண்டாம். அதாவது முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதம் என்ற மரபை உடைக்க சொல்ல. ஏன்னா ரைட்டோ ராங்கோ வந்துகிட்டு இருக்கு. ஆனால் வந்தே மாதரத்தை பாட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் குறிப்பாக இப்படி ஆட்சேபனைக்குரிய வந்தே மாதரத்தை பாட வேண்டியதே கிடையாது. அதை முடியாதுன்னு சொல்லலாம். சொல்லுவதற்கு நாதி இருக்கக்கூடியவர்கள் இருக்கணும். யார்? நான் இவங்க அவங்கன்னே சொல்லுங்க. என்ன கேட்டால் இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் இப்ப நான் கேட்கிறேங்க, இப்ப நீட்டுக்கான இயக்கம் இருந்த இங்க இருக்கக்கூடிய 3 பிரதான கட்சிகள், அவங்க தானே 3 பிரதான கட்சிகள், திமுக அதிமுக ஆட்சி செய்யக்கூடிய டிவிகே தாவேகா, இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க? பாலன் இல்லத்துல அல்லது என்ன பெருசா ஒரு பெரிய இயக்கத்தை. அதேதான் இதுக்கும் கூட ஒரு இந்த மரபை காப்பாற்றுவோம் என்பதில் ஒரு அரசு ஒரு தேர்தல் அரசியலாக அல்ல, தமிழ் மக்களின் உரிமைக்கான அரசியலாக நாங்க பாக்குறோங்க. நாங்க யாருமே தேர்தல் நிக்க போறோம் இல்ல, இதை உறுதிப்படுத்துறோம். பார்க்கலாம் சார், எல்லாம் பார்க்கலாம் சார். எனக்கு அதுக்குள்ளார அதிகம் போகல சார். நான் என்ன சொல்றேன்னா, அந்த காம்ப்ரமைஸை பத்தி நாம தொடர்ந்து எல்லா அதுக்குள்ள நாங்க போகல. யார் பண்ணா தப்புன்றோம் சார், பண்ணா தப்புன்றோம். ஆனா இங்க ஆட்சி சார், இங்க ஆட்சி செய்பவர்கள், அதுக்கு என்ன டாபிக் தாண்டி போறோன்ட்டு தொடர்ந்து ஆட்சி செய்தவர்கள் மத்திய அரசுடன் சமரசம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கருத்து சார், யாருமே இவங்க அவங்கன்னு சொல்ல, திமுக அதிமுக தாவேகா எல்லாருமே சமரசம் செய்து கொண்டார்கள் என்பது என்னுடைய பொதுவான கருத்து சார். எந்த அளவுக்கு சமரசம் செஞ்சீங்கன்னாங்கன்றதுல தான் வித்தியாசப்படலாம். இவங்க இந்த இடத்துல நிக்கிறாங்க, அவங்க அங்க நிக்கிறாங்கன்ட்டு.
பொதுவாக சமரசம் செய்து கொள்கிறார்கள். அப்படி என்பதுதான் என்னுடைய அதுக்கான இது கூட டிபேட்டுக்கு போக வேண்டான்ட்டு இவங்க பண்ண தப்பு. இதுல ஒன்னும் சொல்ல. இப்ப தாவேகா இந்த மத்திய அரசனுடைய நிர்பந்தத்துக்கு அடிபணிய கூடாது அப்படின்றத நாங்க தெளிவா சொல்றோம். அதுக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட நின்று குரல் கொடுக்கணும். இது அரசியலாக்காமல் இது கூடுதலாக சேர்ந்து கூடுதலாக சொல்லணும். நீங்க வந்தே மாதரம் பாட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை சொல்லணும். சட்டமன்ற கூட்டத்தில் திங்கட்கிழமை நடக்கும் போது வந்தே மாதரம் பாடக்கூடாது என்பது எங்களுடைய செய்தியாக சொல்கிறோம். அதற்கு எல்லாரும் சேர்ந்து நிக்கணும்னு சொல்றோம். இதை அவருக்கு மத்திய அரசு நிர்பந்தம் தராங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் மாநிலங்கள் இங்க கிட்டத்தட்ட ஒரு அடிமைன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தல, தனிப்பட்ட முறையில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன். எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கு. தயவு செய்து இது யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன், ஃபெடரல்லாம் கிடையாது. என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால அவங்க போட்டு எல்லா விதமான அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு எங்க எல்லா அதிகாரத்தையும் வச்சிருக்கான். அதுக்குள்ள நான் போகல. ஆனா அதை எதிர்த்து நிக்கிற ஒரு இது வேணும். நாங்க எந்த அரசியல் கட்சி சார்பாகவும் நாங்க இல்ல. திங்கட்கிழமை இல்லை, எப்போதும் இந்த சட்டசபை கூடினாலும் அப்போ வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டிய அவசியமே இல்லை. அது அப்படி ஒரு சட்ட நிர்பந்தம் இல்லை. போட்ட சட்டத்தில் கூட சொல்ல, இப்ப போட்ட சட்டத்தில் கூட சொல்ல, பாடினால் குறுக்கீடு செய்யக்கூடாது, பாடினால் அதை தடுக்க கூடாது. அதை நாம செய்யல. சப்போஸ் சாஸ்திரி பவன்ல ஒரு பாடுறாங்க, இல்ல கவர்னர் மாளிகையில் ஒரு கூட்டம் நடக்குது, அங்க அவங்க வந்தே மாதரம் பாடினாங்கன்னா நமக்கு பாட்டும், அது அவங்க இடம். சார் இப்ப ரோடு அகலப்படுத்துறாங்க சார், அங்க ராஜ்பவன்ல நம்ம நிலம் பக்கத்துல 10 அடி தரமாட்டேங்கிறான், ஐஐடியில் ஒரு 10 அடி தரமாட்டேங்கிறான், எல்லாம் இந்த பக்கம் தான் உள்ள போயிட்டு இருக்கோம். காந்தி மண்டபத்திலையும் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் தான் போயிட்டு இருக்கோம். இதான் பிரச்சனை.